அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து டேன் ரிமூவல் க்ரீமு நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்லருக்கு போகவே தேவையில்லை, வீட்டிலையே ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். இன்றைக்கி நம்ம வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு கடலை மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடலை மாவு வந்து அதிகமாக இருக்கணும் இதுக்கு வந்து. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கை வந்து நான் அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்தாப்பில் தயிர், அது நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து காஃபி பவுடர், எதாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி வந்து ப்ரூ காஃபி எடுத்துருக்கேன், நீங்கள் சன்ரைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எதனாலும் போட்டுக்கோங்க. அடுத்தாப்பில் தேன் வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும். தேன் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ரொம்ப ஆயில் ஸ்கின் மாதிரி பொறியாக வந்துடும். இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தியாக நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதவே 3 டைம் 4 டைம் பண்ணும்போது சூப்பராகவே ரிசல்ட் கிடைக்கும். நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஃபுல்லாக டேன் ஆயிடுச்சு. நான் எதுவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்லர் போகவே தேவையில்லை, இதவே நீங்கள் வீட்டிலையே ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணிடலாம். இதை வந்து முகத்துலையும் கையிலையும் உங்களுக்கு எங்கெங்கே தெரியுதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. காஞ்ச பிறகு நீங்கள் கழுவிடுங்க. சும்மா நம்ம நார்மல் தண்ணியிலே கழுவி எடுத்தால் போதும். இது வந்து 3 நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம், கெட்டுலாம் போகாது. ஏர் ஃப்ரீ கண்டெய்னரில் நான் டைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.